அர்ஜுனோட மாமா சொல்றாங்க ராகினி கிட்ட, ஆஸ்பத்திரி எல்லாம் வாங்கி கொடுத்து உன்னை இந்த பக்கம் இழுக்க பாக்குறாங்கம்மா. ஆன்டி கிட்ட உன் ஹஸ்பண்ட் எப்படி எல்லாம் ஏமாத்தி வாங்கினாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும். அத உள்ள கேட்பாங்க. நீ ஆனஸ்டா நீ நடந்துக்கணும். கோதை நடேசன் ராகினி பேருக்கு முழு சம்மதத்தோட தான் சொத்தை எழுதி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த சொத்து பத்திரம். இவர் ஆனார் கிளியா ஒரு கேஸ போட்டு இந்த சொத்தை திருப்பி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. அதை நீங்க தள்ளுபடி பண்ணணும் யுவர் ஆனர். கோதையும் நடேசனும் ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுல வேலை பார்க்குற அர்ஜுனுக்கு அவங்க மக ராகினியை கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அண்ணா நகர்ல உள்ள ஒரு வீட்டை, கோதை பேர்ல இருந்த வீட்டை ராகினி பேருக்கு எழுதி கொடுக்க முடிவு பண்ணியிருந்தாங்க. அர்ஜுனையும் அவங்களையும் வர வச்சிருக்காங்க. போலியான பத்திரத்தை காமிச்சு மொத்த சொத்தையும் எழுதி வாங்கிட்டாங்க யுவர் ஆனர். இந்த சொத்துக்கள் எல்லாமே வாங்கி கொடுக்கணும் யுவர் ஆனர், கோதைக்கும் நடேசனுக்கும். ஆனர் பத்திரத்தை மாத்தி வாங்கினதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்ல யுவர் ஆனர். இவங்க கிட்ட சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்க கோதை அந்த பத்திரத்தை வாங்கி படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போட மாட்டாங்களா? இங்க சொல்றது பொய் யுவர் ஆனர். இவங்க முழு சம்மதத்தோட தான் அன்னைக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. வணக்கம் ஐயா, என் பேரு கோதை. நானும் என் கணவரும் 30 வருஷமா உழைச்சு இந்த சொத்தை உருவாக்கணும். எல்லாத்தையும் ஒரே நாள்ல தொலைச்சிட்டு நிக்கிறோம். எங்க பொண்ணுக்கு ஒரு வீட்டை தான் நாங்க எழுதி கொடுக்கறதா இருந்தோம். ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு பத்திரத்தை படிக்காம போனது என்னோட தப்பு தான். பொண்ணு மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். கார்த்தி சொல்றாரு, ஐயா வீட்டை மாத்திரம்தான் எழுதி வாங்குறதா ராகினிக்கு தெரியும். அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கே சொல்லாம அப்படி செஞ்சிருக்காரு சார். கமல் சொல்றாரு, அர்ஜுனுக்கும் எங்களுக்கும் ஆரம்ப காலத்திலே பகை இருந்திருக்கு. அத மனசுக்குள்ள வச்சுட்டு தான் ராகினிய கல்யாணம் பண்ணான். அப்பா அம்மா தான் அந்த குடும்பத்தை ஏமாத்தினதா என் தங்கச்சிய நம்ப வச்சான். அர்ஜுன் சொத்தை ஏமாத்தி வாங்கினத என் தங்கச்சி கேட்டுக்கிட்டு அமைதியா இருக்கா. முதல்ல பத்திரத்தை மாத்தினதா சொன்னாங்க, இப்ப என்னென்னமோ கதை சொல்றாங்க யுவர் ஆனர். நடேசன் சொல்றாரு, மனசு நாங்க எழுதி கொடுத்திருந்தா எதுக்கு திருப்பி கேட்க போறோம்? ஐயா, எங்களுக்கு 2 பசங்க ஒரு பொண்ணு இருக்காங்க. எங்க பொண்ணுக்கு சொத்து கொடுக்கறதுல எங்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்ல. எல்லா சொத்தையும் பொண்ணு பேர்ல மாத்திரம் எப்படிங்க நாங்க எழுதி கொடுக்கறது? யாருமே பசங்களுக்கு கொடுக்காம பொண்ணுக்கு அவ்வளத்தையும் எழுதி கொடுக்க மாட்டாங்களே ஐயா. இந்த சொத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது என் கணவரும் தமிழும் தான். எங்க 2வது பையன் கார்த்தியும் எங்களுக்கு துணையா இருந்திருக்கான். இவ்வளவு பேர் உழைப்பு இருக்கிறப்ப எப்படி மொத்த சொத்தையும் என் பொண்ணுக்கு எழுதி கொடுப்போம்? எந்த தாய் எந்த தகப்பனும் அப்படி பண்ண மாட்டாங்களே ஐயா. எங்களுக்கு எங்க பொண்ணுக்கு சொத்து கொடுக்கறதுல எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனா எங்க பையங்களுக்கும் நாங்க பிரிச்சு கொடுக்கணும். எங்களை ஒருத்தன் நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான், அவனுக்கும் தண்டனை கொடுக்கணும் ஐயா. ஜட்ஜி கேக்குறாரு, அர்ஜுன் வரலையான்னு. அவரு பாம்பே போயிருக்கனால அவரால் வர முடியாதுன்னு ராகினி லாயர் சொல்றாரு. நீங்க தானேம்மா இவங்க பொண்ணு ராகினி? ஆமா சார். உங்க கணவர் உங்க அப்பா அம்மாவை ஏமாத்தி தான் இந்த சொத்தை வாங்கினாரா? போலி பத்திரத்தை காட்டி இவங்களை ஏமாத்தி தான் கையெழுத்து வாங்கினாரா? சொல்லுங்க ராகினி. ஒரு ஆனர் இப்படி ஏமாத்தி இருந்தா அதுக்கேத்த சாட்சியை அவங்க சப்மிட் பண்ணிருக்கணுமே. இன்னும் பண்ணலையே சார். என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர். யாருமே என் ஹஸ்பண்ட புரிஞ்சுக்க மாட்டேறாங்க தெரியுமா? அப்படியே இருந்தாலும் அவங்க தரப்புல சொல்ற நியாயம் கரெக்டா தானேமா இருக்கு. சொத்துக்கு உரிமை உள்ளவங்க 3 பேர் இருக்கும்போது எதுக்கு அவ்வளவு சொத்தையும் உங்களுக்கு எழுதி கொடுக்கணும்? அவங்களே கொடுத்ததாவே வச்சுப்போமே. உங்க சகோதரர் 2 பேர் இருக்காங்க. அவங்க எனக்கு சொத்துல பங்கு வேணும்னு கேக்குறாங்க. நீங்க குடுக்கறதுல தானே அந்த நியாயம் இருக்கு. முன்னாடி என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். இப்போ உங்க அப்பா அம்மா கேக்குறாங்க. நீங்க சரிசமமா பிரிச்சு கொடுக்கறது தானே உங்களுக்கு நல்லது. ராகினி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. இன்னொரு நாள் நான் ஹியரிங்கா தள்ளி வைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, கோர்ட்ல நம்ம பக்கம் முடிவு வரும்னு நினைச்சா அந்த ஜட்ஜ் என்னன்னா சுமூகமா முடிங்கன்னு சொல்றாரு. ராகினி இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்காமா. தம்பி கிட்ட போன்ல சொன்னீங்களா? ஆமா நான் சொன்னேன். அவ பக்கத்திலேயே இருக்க சொன்னா எந்த முடிவும் எடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கான். ராகினி செஞ்சிருங்க. கிட்டே போய் என்னன்னு கேட்போம். ராகினி, நீ என்னமா யோசிச்சுக்கிட்டு இருக்க? கோர்ட்ல நடந்ததை பத்தி தான் அத்தை. உங்க பக்கமும் நியாயம் இருக்கு அப்படின்னு ராகினி சொல்றாங்க. இன்னி கேக்குறாங்க, அவங்க பக்கம் என்ன நியாயம் இருக்கு? அப்பனா நாங்க ஏமாத்தி வாங்கணுமா உன் சொத்தை? அந்த ஜட்ஜு சொன்னதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. சட்டப்படி என்னோட அண்ணன்களுக்கும் அதுல ஷேர் இருக்கு. நமக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கு. அது நம்மள கேள்வி கேட்காதா அப்படின்னு ராகினி சொல்றாங்க. அர்ஜுன் ஃபேக்கா ஒரு டாக்குமெண்ட்டை கிரியேட் பண்ணி ஏமாத்தி தானே எங்க அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து வாங்கினாரு. அதுவும் தப்பு தானே. கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா குடும்பத்துல நிம்மதி இருக்காது. 2 குடும்பமும் ஒண்ணு சேராம போயிருமோன்னு பயமா இருக்க. நீ ஒண்ணு தோணுது, சொத்தெல்லாம் அம்மா பேருக்கே எழுதி கொடுத்துடலான்னு யோசிக்கிறேன்.
தான் இந்த சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்க போகுது. அர்ஜுனுக்கும் சொத்து மேல ஆசை இல்லைன்னு சொல்லிட்டாரு, எனக்கும் இல்ல. இந்த சொத்தை கொடுத்துட்டு எல்லாரும் ஒரே வீட்டுல இருக்கலாமே சந்தோஷமா. இதே எடுத்துட்டியாமா ராகினி? அண்ணி நான் இன்னும் எடுக்கல, ஆனா இதுதான் சரியான முடிவா இருக்கும்னு எனக்கு தோணுது அண்ணி. ராகினி, அதுதான் உனக்கு தோணுச்சுன்னா அதே செய். ஒரு விஷயத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கோ. சொத்தை இழந்துட்டோன்னு உன் அப்பா அம்மா வருத்தப்பட்டாங்க, அதனால நீ அந்த சொத்தை கொடுத்துடலாம். எங்க பக்கத்துல இருந்து 2 உயிர் போயிருக்கு. என் புருஷனையும் என் பொண்ணையும் இழந்திருக்கோம். அவங்க உயிரை உங்க அப்பா அம்மானால கொடுக்க முடியுமா ராகினி? புள்ள ஏமாத்தல. அவங்க அப்பாவும் அம்மாவையும் பறி கொடுத்துட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்கான். இது உனக்கு ஏமாத்து வேலையா தெரிஞ்சிச்சுன்னா தாராளமா சொத்தை எழுதி கொடு ராகினி. கோதை வீட்டுல சரஸ்வதி சொல்றாங்க, ஒரு ட்ரிப்பு சொத்தை எழுதி கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா ஜட்ஜு சொன்னதை பார்த்தா திருப்பியும் நம்ம வாங்கிடலான்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வருது. முழுசா நம்பிடக்கூடாது சரஸ். ஜட்ஜு அவரோட ஒப்பீனியனை சொல்லியிருக்காரு, ராகினி கிட்ட கேட்டிருக்காரு. ராகினி தான் நாளைக்கு சொல்லணும். கோதை சொல்றாங்க, ராகினி நம்ம வீட்டு பொண்ணு, அவளுக்குள்ள நேர்மை இருக்கும், அவன் நல்ல முடிவு தான் எடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக்கு கால் வருது. அந்த கொட்டேஷன் அனுப்பியிருந்தேன்ல, அந்த கம்பெனில இருந்து கால் பண்ணிருக்காங்கண்ணே. அந்த கம்பெனில இருந்து ஆர்டர் கிடைச்சிருமாடா? கண்டிப்பா கிடைச்சிரும்னு. அர்ஜுன், உன் பொண்டாட்டி கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்காடா. அத்தை அவங்களுக்கு திரும்ப குடுக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத்தை பேசி குழப்பி விட்டுட்டாங்க. எப்ப வேணாலும் மாறிடுவான்னு தோணுதுரா தம்பி. கோர்ட்ல போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்ப யோசிக்கிறா ராகினி. எப்ப வேணாலும் சொத்தை கொண்டு போய் கொடுத்தாலும் கொடுத்துருவாடா. எல்லாம் எதுவும் நடக்காது, என்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டா ராகினி. அப்புறமா அவகிட்ட பேசிக்கிறேன். மாமா, தமிழ் கம்பெனில இப்ப என்ன நடக்குதுன்னு விசாரிச்சிங்களா மாமா? ஏற்கனவே தமிழ் கம்பெனி கொடுத்தாங்களா ஆர்டரு, அதை பாதியா கம்மி பண்ணிட்டாங்களாம். இப்ப புது கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கும் போல இருக்கேப்பா. தமிழுக்கு ஆர்டர் தமிழுக்கு கிடைக்க கூடாது. அதுக்கு என்ன மாப்பிள்ள பண்றது? உங்களுக்கு ஆர்டர் கொடுக்க போறேன்னு சொன்னான்ல, அவன் கம்பெனிக்கு நீங்களே போங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. இல்ல நீ சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். போனா வச்சிடறாங்க. சார், என் பேரு பரமன், நான் லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில இருந்து வர்றேன். அர்ஜுன் டைரக்டரா இருக்காரு பழைய கோதை இண்டஸ்ட்ரீஸ், அதானே? ஆமா சார், அங்க இருந்தா வர்றேன். நான் அர்ஜுனோட மாமா. சரிங்க சார், கம்பெனில இருந்து ஆர்டர் வாங்குற விஷயமா என் மாப்பிள்ள உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க. மாப்பிள்ள ஒரு கொட்டேஷன் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு, பாருங்களேன் சார். தமிழ் கோட் பண்ணதை விட நாங்க கம்மியா பண்ணி கொடுக்குறோம் சார். இப்படியாவது இந்த ஆர்டரை எங்களுக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணுங்க சார். இந்த ரேட்லயே குவாலிட்டியா உங்களால பண்ணி கொடுக்க முடியுமா? கூட ஒரு கம்பெனில ஆர்டர் எடுத்திருக்கோம் சார், குவாலிட்டியா இருக்குன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால இன்க்ரீஸும் பண்ணி கொடுத்துருக்காங்க ஆர்டரை. தமிழ் கிட்ட ஒரே ஒரு யூனிட் தான் இருக்கு, எங்க கிட்ட 3 யூனிட் இருக்கு. அதனால சீக்கிரத்திலே பண்ணி கொடுத்துருவோம். நீங்க சொல்ற ரேட்டு எங்களுக்கு ஒத்து வர மாதிரி தான் இருக்கு சார். நம்ம தான் தமிழ் சார் கம்பெனிக்கு ஆர்டரை கொடுத்துடலான்னு பேசிக்கிட்டு இருந்தோமே சார். நம்ம எதுவுமே ஃபைனல் பண்ணலையே சார். நமக்கு எந்த ரேட் கட்டுப்படி ஆகுதோ அதை தானே நம்ம ஓகே சொல்ல முடியும். தமிழ் சார் உங்களுக்கு ரிலேஷன் தானே, அவருக்கு எதிராகவே நீங்க ஆர்டர் கேட்குறீங்க. ஃபேமிலி வேற, ஆனா பிசினஸ்னு வரும்போது அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல சார். போட்டி போட்டு தானே ஆகணும். இந்த ஆர்டரை எங்களுக்கு கொடுங்க, நாங்க பக்காவா முடிச்சு கொடுக்குறோம். நம்ம இவங்களுக்கே ஓகே சொல்லிடலாமா? இன்னும் சில கம்பெனில நமக்கு அப்ரோச் வருதுல்ல சார். இன்னும் சில கம்பெனி ஆர்டர் கேட்கறாங்க. அதனால நாங்க டெண்டர் மாதிரி வைக்கலான்னு யோசிக்கிறோம். அந்த டெண்டர்ல கலந்துக்கோங்க, ஃபைனலா முடிவு பண்ணிடலாம். யாரு என்ன கோட் பண்ணாலும் அதை விட கம்மியான காசுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம் சார். அதை மாத்திரம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நான் வர்றேன் சார். நம்ம டெண்டர் வச்சே முடிவு பண்ணிக்கலாம் சார். நாளை பார்க்கலாம். இன்று சொரக்காய் வாரத்தில் 2 நாட்கள் சாப்பிட்டால் தொப்பை குறையும். நாளை சந்திக்கலாம்.